நண்பர்களே உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆல் இந்தியா பார் எக்ஸாமினேஷன் பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் 2021க்கு ஒரு ரிவிஷன் பார்ப்போமே, லீடிங் கேசஸ் ரிவிஷன் பார்ப்போமே அப்படின்னு இன்னைக்கு எடுக்கிற முயற்சி இது வந்து நான் ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமினேஷன் 2000 அதாவது சீரீஸ் 9லேருந்து சீரீஸ் 15 வரைக்கும், இப்போ நடக்க போகிறது சீரீஸ் 16, 9லேருந்து 15 வரைக்கும் உள்ள எல்லா கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கேஸ் லாஸ் மட்டும் எடுத்து ஒரு பிரசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் வந்து மொத்தம் 7 கொஸ்டின் பேப்பர் இருக்கு. இதில் கேரிஸ் எவ்ரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்ட கேஸ் லாஸ் மட்டும், லீடிங் கேஸ் லாஸ் எல்லாத்தையும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு முதல் முயற்சி என்னோடது. நான் கொஸ்டின்ஸ் அப்படியே படிச்சுட்டு போனா போர் அடிக்கும். அதனால நீங்க படிக்கணும்ன்ற இதுல கொஸ்டினை நான் படிக்காம அப்படியே எந்த வருஷம் வந்தது, இது AIB 12ல வந்திருக்க கொஸ்டின் இது, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் நீங்க முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அப்படியே சொல்லி பாருங்க, ஸோ தட் உங்களுக்கு ரிவைஸ் ஆகும். அதனால நானும் இதை பத்தி கொஸ்டினை படிக்காம நீங்க, ஏன்னா நான் படிச்சீங்கன்னா நீங்க படிக்க மாட்டீங்க. ஐ வாண்ட் யூ டு ரீட். நீங்க படிக்கும்போது தான் உங்க மனசுல இது பதியணுன்றதுக்காக நான் படிக்காம உங்களையே படிக்க வைக்கிறேன். ஆன்சரை நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட் லைபிலிட்டி கேஸ். அடுத்தது இது என்ன கேஸ்? செடிஷன் அண்ட் disaffection to the government. இதுக்காக section 124A of IPC, if the IPC ன்னு இருக்கு, அது தவறு, typo error. of the IPC ன்னு படிச்சுக்கோங்க. 124A section படி. ரொம்ப ஃபேமஸ் கேஸ் இது. விஷாகா vs ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். எதுக்கு உள்ளது? sexual harassment at workplace. அடுத்தது சுப்ரீம் கோர்ட் பில் கமல்நாத் கேஸ். இது எதுக்குள்ளது? எஸ், பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரைன். இது வந்து AIB 11ல வந்த கொஸ்டின். இது கிருஷ்ணகோபால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ரிலேட்ஸ் டு. எதுக்காக இது? இதுவும் AIB 11ல வந்த கேள்வி. இது வந்து நாய்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன். மேனகா காந்தி கேஸ். இட் வாஸ் அப்சர்வ் தட் என்னன்னு, yes, right to go abroad with the ambit of article 19(1)(a), but the confiscation of passport, அது ரொம்ப ஃபேமஸ் கேஸ். அது AIB 11ல வந்த கொஸ்டின். இது அகைன் இது வந்து மண்டல் கமிஷன் கேஸ். yes, you are right, மண்டல் கமிஷன் ஃபேமஸ் கேஸ். இது ஸ்லம் டுவெல்லர்ஸ் கேஸ். என்ன கேஸ் இது? எஸ், ஓல்கா டெல்லிஸ் வர்சஸ் பாம்பே முனிசிபல் கார்பரேஷன். கேஷ்வானந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. எதுக்குள்ள கேஸ் இது? ஆப்ஷன் A, B, C, D. yes, it is C. Parliament can amend any provision of the Constitution but not to alter the basic structure and basic features of the Constitution. Next case law. Delhi Domestic Working Women Forum versus Union of India. என்ன கேஸ்லா இது? yes, இங்கேயும் ஆப்ஷன் C தான். The plight of some domestic maids who were sexually harassed by army men. Kashmira Singh versus State of Punjab, leading case law. எதுக்குள்ளது? yes, it is. இதுல எதுவுமே இல்ல. அப்படின்னா என்ன சார் ரைட் ஆன்சர் அப்படின்னு கேக்குறீங்களா? எங்க இருக்கு? It is confession of an accused is not substantive evidence against a co-accused and can only lend
assurance to corroborate other evidence on record against the later. So confession of an co-accused அப்படின்னு கவனம் வச்சுக்கோங்க. காஷ்மீரா சிங்னு வந்தாலே fundamental right of a working woman எந்த கேஸ்ல fundamental right of a working woman நாலே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. விஷாகா versus state of Rajasthan. ஈஸியா கவனம் வச்சுக்கலாம். AB 12ல வந்த கேள்வி வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. AB 16ல இதெல்லாம் படிச்சு வைக்கும்போது நம்ம நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணி மேல போலாம். habeas corpus petition was filed during emergency. எந்த கேஸ்ல இது? Yes, ADM Jabalpur versus Shivkant Shukla. இது எது? டைவர்ஸ் கேஸ், இந்தியன் டைவர்ஸ் ஆக்டுக்கு AB 12ல வந்த கேள்வி. எஸ் நண்பர்களே, அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. இட் இஸ் டாக்டர் மேரி வர்சஸ் OF வின்சென்ட் AR 1991 கஸ்டோடியல் டெத் கேஸ். சொல்லுங்க யாரு? DK Basu vs State of Bengal. Right answer. ஷாபானு கேஸ் எதுக்குள்ளது? நிறைய பேருக்கு தெரியும், முயற்சி பண்ணுங்க. AB 12ல கேட்ட கேள்வி இது. எஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃப் டைவர்ஸ் முஸ்லிம் உமன். ரைட். ரொம்ப ஃபேமஸ் SR பொம்மை vs யூனியன் ஆஃப் இந்தியா. எதுக்காக? ரிலேட்ஸ் டு த பிரசிடென்ட் ரூல் இன் த ஸ்டேட். இதுக்காக இந்த கேள்வி, இது கேஸ் வந்தது. டீச்சர்ஸ் ஆர் நாட் ஒர்க்மென் அப்படின்னு ஒரு கேஸ்ல டெசிஷன் வந்தது. இது 1988ல வந்த இது. சுந்தராம்பாள் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கோவா இதுக்கு வந்தது. இதை கவனம் வச்சுக்கோங்க. சுந்தராம்பாளை கவனம் வச்சுக்கோங்க. டீச்சர், ஷீ இஸ் a டீச்சர் இந்த கேஸ். அது அதுக்கப்புறம் எஸ், சொல்லுங்க ஆன்சர். பாட்டியா இன்டர்நேஷனல் ரொம்ப ஃபேமஸ் கேஸ், படிச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்டிங் கேஸ். 2002ல. இதுல எது PIL கிடையாது? நல்லா பார்த்து நம்ம கொஸ்டினை ஒழுங்கா படிக்கணும். which of the following is not a case of PIL, public interest litigation? கேசவானந்த பாரதி vs ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஃபென்டாஸ்டிக். இதுதான் அந்த கேஸ். ஸோ இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் PIL. இதுல மீதி இருக்கிற 3மே PIL. இது மட்டும்தான் PIL இல்லை. இதுல right to life does not include right to die. எந்த கேஸ்ல இது? ஸ்ரீமதி கியான்குமார் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் versus ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். அடுத்தது இது AB 14ல கேட்ட கேள்வி. எஸ், பர்மானந்த் கட்டரா. நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா நீங்க வீடியோவை நிறுத்தி பொறுமையா பார்க்கலாம். ஏன்னா நிறைய கேள்விகள் இருக்கு. எல்லாரும் குயிக்கா டைம்ல முடிக்கணும். ஸோ தட் நீங்களும் படிச்சு கம்ஃபர்டபுளா பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்ன்றது என்னோட ஆசை. அதனால இதை PPTயை நான் ரெடி பண்ணியிருக்கேன். எஸ், ITO vs Seth Brothers. ரைட் ஆன்சர். Curative petition was introduced by the Supreme Court of India in the case of எந்த கேஸ்ல? யோசிங்க, வந்துட்டீங்க. 2002ல. ஆப்ஷன் 2 ரூபா அசோக் ஹுரா versus அசோக் ஹுரா. அடுத்த கேஸ் படிங்க. AB 14ல கேட்கப்பட்ட கேள்வி இது.
Yes, friends, C option, Vinith Narin. அடுத்தது ரொம்ப ஃபேமஸ் கேஸ் இது 2014 CIB 14ல கேட்கப்பட்ட கேள்வி. ஆப்ஷன் டி. எஸ், ஆப்ஷன் பி. இதுல சில கன்ஃபியூஷன் இருக்கு இந்த கொஸ்டின்ல மட்டும். நீங்க ஒரு வாட்டி கூட செக் பண்ணிக்கோங்க. MH ஹொஸ்குட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா AR 1978 கூட வேற கொஸ்டின் பேங்க்ல வரும்போது இப்போ AB 14க்கு இது ஆஸ் பர் AB கொடுத்த ஆன்சர் தான் நான் இங்க மார்க் பண்ணியிருக்கேன். ஆனா இதே கொஸ்டினை இன்னொரு இதுல வருது, அதுல வந்து MH ஹொஸ்குட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்றாங்க. இதுல கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு, அதனால நீங்க செக் பண்ணிக்கோங்க பிஃபோர் ஆன்சரிங். Strict liability, leading case. Principle of common employment. In the case la option D. Injuria sine damnum, leading case. Yes, நீங்க ரைட். Ashby versus White தான். $299 and $300. Yes, option A. Reg versus Govinda. யார் Chief Justice introduce பண்ணது இது? Who was the Chief Justice of India when the concept of pill was introduced to Indian judicial system? யார் Chief Justice இருந்தா பில்லு ரொம்ப ஃபேமஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். யாரு? எஸ், ஸ்ரீ P.N. Bhagavati judge. Right answer option D. அடுத்த கேள்வி. எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், திருப்பி சொல்றேன். This is a very famous case again, RE Delhi Laws Act case. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இதுல கன்ஃபியூஷன் இருக்குன்னு. இது 2013 AIBல கேட்கப்பட்ட கேள்வி. இங்க பாத்தீங்கன்னா MH ஹொஸ்குட் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரான்னு சொல்றாங்க. இதே கொஸ்டினை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3-4 கொஸ்டின் முன்னாடி பார்க்கும்போது 2014ல அது வந்து ஆப்ஷன் D காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு மட்டும் நீங்க ஆன்சரை ஒரு வாட்டி கூட ரீசெக் பண்ணிக்கோங்க பிஃபோர் யூ கோ ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். எந்த கேஸ்ல இது? இட் இஸ் ஆப்ஷன் டி, கௌரவ் ஜெயின். ரைட் ஆன்சர். AIB 13ல கேட்கப்பட்ட கேள்வி இது. எந்த கேஸ்? இட்ஸ் a leading case. Next. Yes, constructive res judicata. இதுவும் ஃபேமஸ் கேஸ். எதுக்கு ரிலேட்டட்? அடாப்ஷன் தான். AIB 14ல வந்த கேள்வி இதுவும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இதே கேள்வியை, எதுக்குள்ளதுன்னு. நான் அங்க வந்து none of the ஆப்ஷன்ல வந்தது, ஆனா இங்க கிளீனா கொடுத்திருக்காங்க பாருங்க, கன்ஃபெஷன் ஆஃப் எ கோ அக்யூஸ்ட். இதான் ரைட் ஆன்சர்.
காஷ்மீரா சிங் வந்து ரொம்ப ஃபேமஸ் கேஸ், கவனத்துல வச்சுக்கோங்க, வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏபி 14ல கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. எஸ், இன்சானிட்டி தான் ஆன்சர். ரைட். படிங்க எல்லாத்தையும் பொறுமையா. எஸ், ஆப்ஷன் ஏ தான். ஏபி 15ல கேட்கப்பட்ட கேள்வி இது. அகெயின் ரீசெண்ட் எக்ஸாமினேஷன், லாஸ்ட் எக்ஸாம்ல கேட்டாங்க இந்த கேள்வியை. இதுவும் லாஸ்ட் எக்ஸாம்ல வந்த கேள்வி இது. ஜனவரி மாதம் 2021 நடந்த எக்ஸாம்ல. எஸ், லைக்லி, ஆப்ஷன் சி, லைக்லிஹுட் ஆஃப் பயஸ். இதுவும் 2021 ஏபி 15ல கேட்கப்பட்ட கேள்வி இது. இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க, படிங்க. Navtesh Sidhu Johar vs Union of India 2018. அதுக்கு அடுத்த கேஸ் ஏபி 15ல வந்திருக்குது. காமன் காஸ் vs Union of India 2018. ரீசன்ட் கேஸ் லாஸ்ல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 2015ல பார்த்தீங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி கேள்வியும் பார்த்துருப்பீங்க, அதுவும் ரீசெண்டாக வந்த கேள்வியிலேருந்து கேட்டிருக்காங்க, ரீசெண்டாக நடந்த ஜட்மெண்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. 2015ல 2018 ஜட்மெண்ட் அது. அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஜட்மெண்ட். ஸோ இந்த ரீசெண்டாக வந்த இது மாதிரி ரொம்ப ஃபேமஸ் ஜட்மெண்ட் இருந்தால் அதையும் தயவு செஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸை தவிர அது கூட வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் படித்து லீடிங் கேசஸ்லாம் படித்து வச்சுக்கிறது நல்லது, நம்மளுக்கும் நல்லது. நம்ம ப்ராக்டிஸ்க்கு நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பீக் வர்சஸ் குருனே. எஸ், ரைட். ஃப்ராட். இட்ஸ் அ ஃப்ராட் கேஸ். ஏபி 15ல வந்திருக்கு இந்த கேஸு. எம்சி மேத்தா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியானாலே என்ன கவனம் வச்சுக்கணும்? கேஸ் லீக். எஸ். Section 66 of IT Act, Information Technology Act, unconstitutional. எந்த கேஸ்ல இது? எஸ், ஸ்ரேயா சிங்கல் vs Union of India. படிங்க பொறுமையா, நிறைய டைம் தரேன். இது ஜனவரி 21 ஏஐபி 2000 ஏஐபி எக்ஸாமினேஷன் 15ல கேட்கப்பட்ட கேள்வி இது. ஆன்சர் இதுதான், கவனத்தில் வச்சுக்கோங்க. நண்பர்களே, நான் ஏன் கொஸ்டினை படிக்க மாட்டேன்றேன்னா, ஐ வாண்ட் யூ டு ரீட். நீங்கள் படித்தாதான் உங்கள் கவனத்தில் மனசில் பதியும். நீங்கள் படிக்க 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 உங்கள் மனசில் பதியுன்றதுக்காக தான் நான் உங்களையே படிக்க வைக்கிறேன். ப்ளீஸ் ரீட் த கொஸ்டின் அண்ட் லுக் ஃபார் த ஆன்சர். Gujarat Steel Tubes versus Gujarat Steel Tubes Mazdoor Sabha. அடுத்தது next question, big question. Please read slowly, comfortably. I'll give you time. ராஜ் சிங் vs ஸ்டேட் 1998ல நடந்த கேஸ் இது. இதுவும் 2021 ஏஐபி 2021ல
அதாவது ஏபி 15 எக்ஸாம்ல வந்த கேள்வி. நண்பர்களே, இது எல்லாமே கனெக்டட் கேஸ் தான். ஸோ ஆல் ஆஃப் த ஆப்ஷன் ஆர் கரெக்ட் அப்படின்னு தான் வரும் இதோட ஆன்சர். ஆப்ஷன் பி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கேள்வியை பார்த்தோம், வேற இதுல வந்திருந்தது. இப்போ ஏபி 15லயும் அதே கேஸ் வந்திருக்கு. ஏ சுந்தராம்பாள் வர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் கோவா. டீச்சர் இஸ் நாட் எ ஒர்க்மேன் அப்படின்னாலே கோவா கவர்மெண்ட்டுக்கும் சுந்தராம்பாளுக்கும் நடந்த கேஸ், சுந்தராம்பாளுக்கும் கோவா கவர்மெண்ட்டுக்கும் நடந்த கேஸ். கவனம் வச்சுக்கோங்க. அடுத்தது பொறுமையா படிங்க, அவசரம் இல்லை. எதுக்காக? ரொம்ப ஃபேமஸ் கேஸ். இப்போ பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் 10 ஜனவரி 2020 எக்ஸாம் 2021 எக்ஸாம்ல கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. எதுக்காக? எஸ், ஆப்ஷன் பி, இன்டர்நெட். இந்த பிரச்சனை இல்லாதானே, இதுதானே, இதுக்காக தான் வந்தது இந்த கேஸே. அடுத்த கேஸ், அடுத்த கொஸ்டின். இதுவும் 2015 வந்த 2021 ஏஐபி 15 வந்த கேள்வி. இது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். எம்சி மேத்தானாலே ஒரு கவனம் வச்சுக்கோங்க, டாக்ஸிக் கேஸ். திருப்பியும் அதே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அது 13ல 13ஓ 14ல வந்த கேள்வி. திருப்பி 15லயும் அதே கேள்வி திருப்பி வருது பாருங்க. ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எஸ், ஸ்ரேயா சிங்கல் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ரொம்ப ஃபேமஸ் கேஸ், திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு இந்த கேஸே பாருங்க. இது 2015ல இந்த கேஸ் வந்துட்டு இருக்கு. இதே கேஸ் இன்னொரு வருஷமும் வந்திருக்கும், காட்டுறேன். திருப்பியும் பின்னாடி வரும்போது, இன்னும் வரல, வரும்போது காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது மாதிரி கேசஸ் தான் நம்மளுக்கு திருப்பி 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 வருது. அதனால தான் உங்களை இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க, ஸோ தட் யூ கேன் கம்ஃபர்டபிளி ஆன்சர்ன்றதுக்காக சொல்றோம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். எஸ், கன்ஃபெஷன் இஸ் த ரைட் ஆன்சர். இது ஏஐபி 10ல வந்த கேள்வி. திருப்பியும் நம்ம ஏஐபி 10ல வர கேள்வியே தான் இன்னொன்று. ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். பௌராம் வர்சஸ் பைஜ்நாத். இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ஏதோ இதுலயும் வந்திருக்கு. இது ஏஐபியில் 10லயும் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி கேஸ் தான் திருப்பி 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 ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அதனால நீங்க இதை தெரிஞ்சு படிச்சு வச்சிருக்க ஆப்ஷன் டி தான் ரைட். ஆரிஜி வர்சஸ் கோவிந்தா. சார், இதை சொல்றேன், இது 3வது வாட்டி இதே கேள்வி ஏபி 10ல வந்திருக்கு. இது 3வது வாட்டி கோ அக்யூஸ். ஒரு இடத்துல நன்னு வந்தது, ஒரு இடத்துல கோ அக்யூஸ்னு தெளிவா இருந்தது. எஸ், நீங்க ரைட்டு, காஷ்மீரா சிங் தான் ஸ்டேட் ஆஃப் எம்பி. 3வது வாட்டி இதே கேள்வி ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ இது மாதிரி கேள்விகளை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. அதனால நீங்க இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சு ஒரு வாட்டி இந்த வீடியோ ஃபுல்லா 1 2 3 வாட்டி பார்த்துட்டீங்கன்னா அழகா நீங்க போய் எக்ஸாமை கேஸ் லாஸை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளா எழுதிட்டு வரலாம். ஏபி 10ல வந்த கேள்வி இது. ஏபி 10ல எஸ், ராம்நாராயண் பிரைவேட் லிமிடெட் வர்சஸ் ட்ரேடிங் கார்பரேஷன் லிமிடெட் 1983 AAR சுப்ரீம் கோர்ட் 786. இதுவும் ஏபி 10ல வந்த கேள்வி.
Yes, it is. Rao versus Indira Gandhi, AIR, 1971, SC 1002. இது 2000 AIB 10ல வந்த கேள்வி. ரீசென்ட்லின்னா கூட அந்த டைம்ல AIB 10 எக்ஸாம் நடந்த டைம்ல வந்த இது 2016ல 2016 எல்லா கேஸும் 2016. க்ளூ கொடுக்குறேன். எஸ், நாயர் சர்வீஸ் சொசைட்டி தான் ரைட் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் ஏ. லீடிங் கேஸ் ஆன் என்விரான்மெண்ட். என்னது இது? AIB 10ல வந்த கேள்வி இது. Mehta versus Union of India. Leading case and arrest. Actually, option B தான் ரைட் ஆன்சர். அதாவது A and B ரெண்டும் சேர்ந்தது தான், A and C ரெண்டும் சேர்ந்தது தான் ஆப்ஷன் B. ரெண்டு கேஸுமே இட் இஸ் லீடிங் கேஸ் அண்ட் அரெஸ்ட் தான். கவனம் வச்சுக்கோங்க. சில சமயம் வந்து இந்த இந்த ஏதாவது ஆப்ஷன் சியோ இல்லைன்னா ஆப்ஷன் ஏவை மட்டும் கொடுத்து வேற ஏதாவது கூட கொடுக்கலாம். அதனால ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் DK பாசுவும் ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியும் ரைட் ஆன்சர் ஃபார் லீடிங் கேஸ் ஃபார் அரெஸ்ட்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ எது கேட்டாலும் நீங்க பார்த்து ரெண்டும் கொடுத்தாங்கன்னா போத்துன்னு தெளிவா நீங்க இது பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபேமஸ் கேஸ்லா. ப்ரொஃபசர் கிருஷ்ணன் ராஜ் ரைட் ஆன்சர். இங்கேயும் பாருங்க, ஜோகிந்தர் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியும் இருக்கு, ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் DK பாசுவும் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த கேஸ் வந்து ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் DK பாசுக்கு கனெக்டட். The burden யார்கிட்ட இருக்கு? The burden is on the applicant to establish that he entitled to resume the privilege of practicing law without restrictions. Is the right answer. இது AIBE 9ல வந்த கேள்வி. நாற்பத்தஞ்சு வயசானா அட்வொகேட்டா என்ரோல் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருந்தது. அப்போ இந்த ரூலை ஸ்டக் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஃபைட் பண்ணி இந்த கேஸ் வந்தது. இது யார்? இது ஆன்சர் எஸ், இந்தியன் கவுன்சில் ஆஃப் லீகல் எய்ட் அண்ட் அட்வைஸ் வர்சஸ் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இதுதான் அந்த ஃபேமஸ் கேஸ். இந்த கேஸ் ஜெயிச்சதுனால தான் 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் இன்னைக்கு பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ண முடியுது. சுந்தரம் ஃபைனான்ஸ் லிமிடெட் வர்சஸ் NEPC லிமிடெட் ஃபேமஸ் கேஸ் இதுவும். யார் ஹெட் பண்ணாங்க இந்த கமிட்டியை? ஜஸ்டிஸ் JS வர்மாஜி. எஸ், ஹோப்ஃபுல்லி இந்த நம்ம இப்போ 7 கொஸ்டின் பேப்பர்ல வந்த எல்லா கேஸ் லாஸையும் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்க நல்லபடியா 1, 2, 3 வாட்டி பார்த்தீங்கன்னா மனசுல பதிஞ்சா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்ல டெஃபினட்டா நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கொஸ்டின் திருப்பி வருது. அட்லீஸ்ட் இதுல 4-5 கேஸ்லாவோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பண்ணுங்க, பாஸ் ஆகுங்க, நல்லபடியா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காட் பிளஸ்.